ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் வெறும் எம்டி குஸ்கா எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயில் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது வந்து சின்ன ஸ்பூனில் போடுறதுனால நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் எண்ணெய் வந்து ரொம்பவே காயணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஆகும்போதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி எல்லாம் பெருசாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருக்கனால 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டார் பட்டை, 2 3 பட்டை, 2 ஏலக்காய், 5லேருந்து 6 கிராம்பு. இது வந்து ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. அந்த எசன்ஸ் அப்போ தான் இறங்கும். ஸோ இது ரொம்ப பொரியறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்து கூட 3 பச்சை மிளகா சும்மா எசன்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸில் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கட் பண்ணி போடலாம். பட் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துடணும். ஸோ நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது கூட இப்போயே தண்ணி சேர்த்துடணும். இல்லைன்னா மசாலா வந்து கரிஞ்சிடும். தண்ணி வந்து நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிட்டேன். எப்படின்னா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அது கூடவே நல்லா உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நான் சுடுதண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரமே இது வந்து கொதி வந்துடும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஜஸ்ட் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது இது கூட போட்டு லிட் போட்டு 2 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. ஸோ நல்லா ப்ரெஷர் அடங்கினக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக வெந்து வந்திருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே மாதிரி இது அடி பிடிக்கவும் செய்யாது. கரெக்டாக 2 விசில் விட்டுட்டிங்கன்னா சரியாக வெந்து வரும். இங்கே பாருங்கள் அரிசி எப்படி வந்திருக்குன்னு. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ வீட்டில் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.